அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன்கள். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வரவிருக்கும் விஸ்வவசு வருடம், அதாவது குரோதி வருடம் முடிந்து ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை துலாம் ராசியில் பிறக்கவிருக்கும் விஸ்வவசு வருடம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. ஸோ இந்த ஆண்டுக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு, அதாவது இந்த மே மாதம் பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல் இந்த ராகு கேதுவுடைய பயிற்சிகள், அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்ப ராசிக்கும், கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி அடைய உள்ளாருங்க. ஸோ இந்த காலகட்டங்கள், அதாவது இந்த வரக்கூடிய விஸ்வவசு வருடம் இந்த குரு பகவான் 3ஆம் இடத்திலும், 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும், 5ஆம் இடத்தில் கேதுவும், 12ஆம் இடத்தில் சனி பகவானும், 11ஆம் இடத்தில் ராகு பகவானும் சஞ்சாரம் செய்ய உள்ளார்கள். ஸோ இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் மேஷராசி அன்பர்களுக்கு எந்த விதமான சிறப்பு பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் விவரமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மேஷராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலோடும் தைரியத்தோடும் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். எல்லா விஷயத்திலுமே எப்போவுமே ஒரு சுறுசுறுப்பாகவும் ரொம்ப ஆக்டிவாகவும் இருந்து அந்த விஷயத்தை கன்ஃபார்மாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம் இவங்களுக்குள்ளே எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்க அப்படின்னா அந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் நிறைய மாற்றங்களும் நிறைய தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது வந்திருக்குங்க. வாழ்க்கையில் தான் பட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஏராளங்க. சுமார் ஒரு 4 வருஷமாக பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஓடிட்டே இருந்தது. ஏன்டா இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம், எதனால் இப்படி இருக்கோம், உயிர் மட்டும்தான் இருக்குங்க, ஒரு நடைப்பிணமாக வாழ்ந்துட்டுருக்கேன், ஒரு விஷயத்தையுமே என்னால் நினச்ச மாதிரி பண்ண முடியல, நான் ஒன்று நினைக்கிறேன் ஆனால் அது வேறு மாதிரி ஒன்று நடந்துட்டுருக்குங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள், அதாவது உறவினர்கள் மூலமாகவும் சொந்த பந்தங்கள் மூலமாகவும் நிறைய, அதாவது பிரிவுகள், ஏமாற்றங்கள், வலிகள் மற்றும் துரோகங்களை சந்தித்து என்னால் அடுத்த ஒரு விஷயத்தை இறங்கி செய்ய முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு நிலைகள் அப்படிங்கிறது எப்போ தான் மாறும், ஆணாக பிறந்ததே என் தப்பா, இல்லை பெண்ணாக பிறந்ததே என் தப்பா அப்படின்னு சொல்லி, இல்லை நான் வாங்கின சாபமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசனைகளும் அந்த சிந்தனைகளில் எதையுமே செயல்படுத்த முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் ஓடிட்டு இருந்ததுங்க. ஒரு நினச்ச மாதிரி ஒரு காரியத்தை பண்ண முடியல, ஒரு வீடு கட்ட முடியலைங்க, நான் நினச்ச மாதிரி ஒரு ஜுவல்ஸோ ஒரு நகை நட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணேன், அதுவும் பண்ண முடியலைங்க. ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சேன், இல்லைனா ஒரு இடம் வாங்கணும்னு முயற்சி பண்ணேன், ரொம்ப நாளாக வீடு கட்டிகிட்டு இருக்கேன், அந்த வீட்டு வேலை அப்படிங்கிறது சரியாக முடியாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், எனக்கு எடுத்த விஷயங்கள் எல்லாமே தடைகளாகவே வந்துட்டு இருந்தது. வாக்கை காப்பாற்ற முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள். நான் ஒருத்தர்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை காப்பாற்றுறதுக்கு நிறைய போராட்டங்களை செஞ்சிட்டு இருந்தேங்க. ஆனால் இப்போ என் மேலே அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. இவர் சொல்கிறத மட்டும்தான், எந்த வேலையும் செய்ய மாட்டார், எதையுமே வாக்குறுதியை காப்பாற்ற மாட்டார் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படியே எனக்கு எதிராக மாறிடுச்சுங்க. இதனால் என்னென்னா கடன் சுமை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சிங்க. சொந்த பந்தங்கள் மத்தியில் எனக்கு தேவையில்லாத எதிர்ப்புகள் அப்படிங்கிறது, எதிரிகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாங்க. ஆரோக்கியத்திலையும் தேவையில்லாத சில குறைபாடுகள், எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் தடைபட்டுகிட்டே இருந்தது. இந்த நிலைகள் எனக்கு எப்போ தான் மாறும், இந்த வரக்கூடிய வருஷமாவது எனக்கு ஏதாவது வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படாதான்னு யோசிச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த வரக்கூடிய விஸ்வவசு வருடம் நிச்சயமாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த ராகு பகவானானது விலகி இருக்காருங்க. அவர் 11ஆம் இடத்துக்கு போயிருக்கார். அதே நேரத்தில் 12ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்கு. அதாவது உங்களுக்கு விரைய சனியானது தொடங்கியிருக்கு. அதே நேரத்தில் உங்களுடைய 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயிற்சி. ஸோ இந்த காலகட்டங்களில், அதாவது நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னு பணியிடத்தில் வேலை பார்த்துட்ருக்கிறீங்கன்னா அவங்களுடைய பாராட்டுக்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. இந்த விஷயங்கள், அதாவது ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க, ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன், ஆனால் அதில் எந்த விதத்துலேயும் எனக்கு ஒரு நல்ல பேர் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. ஏன்னா நானும் வேலை செஞ்சுட்டே இருக்கேன், அவங்கக்கிட்ட எந்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடித்தாலும் பரவாயில்ல நீ நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி பாராட்டக்கூடிய அளவுக்கு கூட சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தது. அந்த நிலைகள் அப்படிங்கிறது கட்டாயம் மாறுங்க. குடும்பத்தில் நிம்மதியே இல்லைங்க, எதுக்கெடுத்தாலும் சண்டை சச்சரவுகள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி
அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய காலகட்டங்கள். இது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராசியில் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால ரொம்ப நாள், அதாவது இந்த நீச்ச கிரகம் என்று சொல்லக்கூடிய இடங்க, அதாவது உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்காரு. இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் வரைக்கும் இருக்கும். இந்த காலகட்டங்களில் அதாவது இந்த சதுர்கேந்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால வீடு கட்டும் யோகமும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது சொத்துக்கள் வாங்கிறதுக்கோ ஒரு மண்மனை சார்ந்த விஷயங்களில் வந்து ஈடுபடுறதுக்கோ ரொம்ப நாளாக ஒரு வீட்டு வேலை செஞ்சிட்ருக்கோங்க, அந்த வீட்டு வேலையை முடிக்க முடியல அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் அதுக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயம் வருங்க. கட்டாயமாக உங்களோட வீடு வேலையை செஞ்சு முடிப்பீங்க. அதே நேரத்தில் புதுசாக ஒரு இடம் வாங்க கொடுத்து உண்டான யோகங்கள் அப்படிங்கிறதும் ஒரு வண்டி வாகனங்கள் சார்ந்த சில யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக ஏற்பட போதுங்க. அடுத்ததாக இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்த கேது பகவானானது 5ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைந்தார். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துகிட்டே இருக்குங்க, சம்மந்தமே இல்லாமல். எனக்கு எங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு, அதாவது குழந்தைங்களுக்கோ மனைவிக்கோ தாய் தகப்பனாருக்கோ ஆரோக்கிய கெடுதல்கள் அப்படிங்கிறது கடந்த சில நாட்களாகவே ரொம்ப அதிகமாகவே நடந்துட்டு இருந்துச்சு. அந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சில பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க. பண வரவு சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக தீருங்க. எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்த விதமான தன வரவுகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு இருக்கும். இந்த விரையச்சனி நடக்கிறதுனால எடுத்த வேலைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தாமதமாகறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குங்க. இந்த பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட அதாவது வீடு கட்டுறதுக்கோ இல்லை வண்டி வாகனம் வாங்குறதுக்கோ லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இறங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா அளவுக்கு அதிகமான கடன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பாரத்தை ஏற்படுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் கரெக்டான அளவு கடன் வாங்கி அதை வச்சு முடிஞ்ச வரைக்கும் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுறதுக்கு பாருங்கள். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து புதிய தொழிலை தொடங்குவதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க. ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன், புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ என்னோடய ஐடியாஸ் எல்லாம் அப்படின்னு நிறைய இருக்குது, அதை மட்டும் கரெக்டான டைமில் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா அந்த பிஸ்னஸில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சாதித்து காட்டும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு புதிய தொழிலை தொடங்குவதற்கான ஒரு யோகங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்க போதுங்க. மாணவர்களுக்கு மேற்படிப்பு வெளிநாடு செல்வதற்கான சில சூழல் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுங்க. ரொம்ப வருஷமாக வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன், ஓகே ஒரு அப்ராட் போய் வந்து ஒரு ஸ்டடீஸ் முடிக்கணும், இல்லை ஒரு வேலை விஷயமாக வந்து வெளிநாட்டுக்கு போகணும், இல்லை கல்வி கற்கிறதுக்காக வந்து ஃபாரின் போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு பொற்காலமாக இருக்க போகுது. ஸோ மேற்படிப்பு படிப்பதற்கு நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, எல்லா விதத்துலேயும். அதாவது இந்த குடும்ப சொத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க, பூர்வீக சொத்துக்கள் இருக்குங்க, அந்த சொத்துக்கள் என் கைக்கு வந்தது அப்படின்னா இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு தீர்ந்துடும். ஸோ அந்த சொத்துக்களில் வந்து விற்பனை செஞ்சோ அல்லது அந்த சொத்துக்களை மாற்றி விட்டோ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேருங்க. பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறது தீரும். வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, பங்காளிகள் மூலமாக சில சொத்து பத்துக்களுக்கு உண்டான பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ இந்த தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது புத்திர பாக்கியம் உருவாகும். ஸோ அந்த 5ஆம் இடத்துல கேது பகவான் வர்றதுனால கட்டாயமாக அது ஒரு விதமான யோகத்தையும் கொடுக்கும். நீண்ட நாட்களாக புத்திர பாகியம் இல்லாத தம்பதியினருக்கு புத்திர பாகியம் ஏற்படுவதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்பட போதுங்க. இந்த குருவுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பறதுனால நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அகலம். ரொம்ப திருமணம் அப்படிங்கிறது டிலே ஆகிட்டே இருக்குங்க. பார்க்குற பெண்ணுக்கெல்லாம் வந்து திருமணம் நடக்குது, ஆனால் எனக்கு ஒரு சுபகாரியங்கள் நடக்க மாட்டேங்குது, இதுவே ஒரு வீட்டில் பெரிய வேதனையாகவே இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்துல படுறதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்து புதிய தொழிலை தொடங்குவதற்கான யோகமும் புதிய பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸில் ஆட் பண்ணுறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போதுங்க. தந்தை வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு கட்டாயமாக கிடைக்குங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்க போது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்கள், அதாவது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சரி, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு சரி, ஷேர் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸும் கண்டிப்பாக இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க. இதே நேரத்தில் இந்த குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவதனால சில யோகங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போதுங்க. ஸோ ஃபேமிலியாக சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது, உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது கண்டிப்பாக நல்ல ஒரு அனுகிரகம் அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்க போதுங்க. குடும்பத்தில் இது வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்து தன வரவுக்கு உண்டான தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது விலகுங்க. கொடுத்த வாக்குறுதியை கரெக்டான நேரத்தில் நீங்கள் காப்பாற்றுவீங்க. அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ எதிர்பாராத நேரத்தில் சில விரயங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள், ஏன்னா இந்த ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் வந்து எதிர்பாராத நேரத்தில் சில செலவினங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அது ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னா
கட்டாயமாக இந்த வரக்கூடிய விரைய சனி அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த ஒரு விதத்துலையுமே உங்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு சில சூழ்நிலையை உருவாக்குங்க. இதற்குண்டான சில பரிகாரங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, வரக்கூடிய எல்லா அந்த சனி பயிற்சிக்கு பிறகு அல்லது இந்த புத்தாண்டு பிறந்ததுக்கு அப்புறமாவும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டுங்க ஒரு 2 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுக்கும்போது கட்டாயமாக வாழ்க்கையில் நல்ல ஒரு விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.